ஜனவரி மாதம் என்றாலே சிறப்பு தான். தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சும்மாவா முன்னோர்கள் சொன்னாங்க. இந்த தை மாதத்திலே 4 விதமான பெயர்ச்சிகள் நடக்கிறது. ஒன்று, சூரியன் பெயர்ந்தார் தனுசிலிருந்து மகரத்துக்கு, தட் வி வில் எவ்ரிவன் நோ. அடுத்ததாக புதன் பெயர்கிறார் அதே மகரத்துக்கு. செவ்வாய் வக்ரமாகிறார் மிதுனத்துக்கு. இது இந்த கதெல்லாம் விடுங்க சார், வேற ஏதாவது நல்லது பேசுங்க சார். நல்லது பேசுறதா இருந்தா சுக்கிரன் உச்சமாகிறார் வருகின்ற ஜனவரி மாதம் 29ஆம் தேதி. அது என்ன வருகின்ற ஜனவரி? இந்த ஜனவரி 29ஆம் தேதி தான். வருகின்ற 29ஆம் தேதி சுக்கிர பகவான் உச்சமடைகிறார். சுக்கிரன் உச்சமடைந்தால் நம் வாழ்க்கை எப்படி இருக்கும்? உலகத்திலேயே ஆடம்பர பொருட்கள், ஒரு ஆடம்பர வாழ்க்கை, சுகம், காதல், சந்தோஷம், மகிழ்ச்சி, திருமண வாழ்க்கை, லவ், லஸ் அத்தனைக்கு இன்சார்ஜ் யாருன்னா சுக்கிரன் தான். அந்த சுக்கிரனே உச்சமடையும் பொழுது யாரெல்லாம் வசதி வாய்ப்போட, சார் நான் ஒரு ஆடி கார் வாங்கணும் சார், அதை சக்சஸ் பண்ணி தர கார் சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் உச்சமடைய போகிறார். யார் யாருக்கெல்லாம் எப்படி எப்படிலாம் இந்த சுக்கிரன் நன்மைகளை தரப்போகிறார் என்பதை ராசி ரீதியாக நாம் பார்க்கிறோம். மேஷ ராசிக்காரர்களுக்கெல்லாம் சுக்கிர பயிற்சி எந்த விதமான நன்மைகளை உண்டாக்க போகிறது? மேஷ ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் யாருன்னு பார்க்கணும். சுக்கிரன் 2 கூடிய தனாதிபதி, 7 கூடிய கலத்திரஸ்தானாதிபதி. சார் அப்படின்னா என்ன சார்? குடும்பத்துக்கு அதிபதி அவர் தான், காதலுக்கு அதிபதி அவர் தான். நிறைய பேருக்கு வித்தியாசமே புரிய மாட்டேங்குது சார். எது குடும்பம் எது காதல்னே புரிய மாட்டேங்குது. ரெண்டுத்தையும் தனித்தனி டிபார்ட்மெண்ட் நினைச்சிட்டு இருக்காங்க. சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க மனசும் உடம்பும் ஒண்ணுதான். நல்லா புரிஞ்சுங்க. நான் சொல்றது ரொம்ப ஆழமான தத்துவம், இதை மனசுல புரிஞ்சுங்க. உங்க மனசும் உடம்பும் ஒண்ணுதான். உங்க மனசு சொல்லும், என்ன சொல்லும்? இந்த வருஷமாவது பாடி பில்டர் ஆவரியா அப்படிங்கும். நீங்க சொல்லுவீங்க, ஆமா நான் ஜோதியம் பார்க்கறதே எனக்கு நேரம் இல்லை, இதுல பாடி பில்டர் ஆகிறாமல பாடி பில்டரு. சரின்னு மனசு சரி சரி பரவாயில்ல, நீ வேலை பாரு, உன்னால முடியாது எனக்கு தெரியும், ஒத்துக்கும். அப்புறம் அந்த மனசு கேட்கும், கொஞ்சம் எங்கன்னா வெளியே போயிட்டு வரலாமா, எங்கன்னா ஊட்டி கொடைக்கானல் போயிட்டு வந்தா ஜாலியா இருக்கும்னு தோணுது. இருக்கிற ஸ்கெடியூல்ல இது ரொம்ப முக்கியம், அதையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கும். இப்படியே உங்க கூடயே காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு 30-40 வருஷம் இருந்துடும் சார். ஒரு 40 வயசுல ஒரு டிக்ளரேஷன் ஆஃப் டிஃபீட்னு ஒரு லெட்டர் தரும். நல்லா புரிஞ்சுங்க, ரொம்ப அடிப்படை தத்துவம். டிக்ளரேஷன் ஆஃப் டிஃபீட் என்ன? நீ வாழவே இல்லை, நீலாம் ஒரு வெட்டி முண்டம், வீணா போன தண்டம், அதை எழுதி கொடுத்துட்டு போயிடும். ஏன்னா நீ உனக்கு வாழ்க்கையை வாழவே தெரில. இதே தான் நம்ம ஒய்ஃப் பண்றாங்க. ஒரு நாள் சொல்றாங்க, சாயந்தரம் எங்கன்னா வெளியே போகலாமா, எனக்கு ரொம்ப மைண்டு ஒரு மாதிரி இருக்கு. அதெல்லாம் முடியாது, ஈடி மீட்டிங் இருக்கு, நானும் அன்னைக்கு தான் நான் ஃப்ரீ. சரி ஒத்துப்பாங்க. 2வது டைம் கேட்குறாங்க, இன்னைக்கு நீ எங்கன்னா எங்க வெளியே கூட்டு போறியா? கோயிலுக்கு போகணும், அம்மா வேண்டுதல் வச்சிருந்தாங்க. எதா இருந்தாலும் நீயே போயிட்டு வா, இந்த கோயில் விஷயத்துக்கெல்லாம் நான் வரமாட்டேன். இப்படியே எதையாவது சொல்லிட்டே இருக்கீங்க. நல்லா புரிஞ்சுங்க, நீங்க அவங்க காது கொடுக்கறதே கிடையாது. ஒரு கட்டத்தில் டிக்ளரேஷன் ஆஃப் டிஃபீட். நீலாம் ஒரு புருஷன், உன் கூட வாழ்ந்து நான் என்னத்தை கண்டேன்? பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். பிரச்சனைகள் வருதுன்னா நீங்க உயிரோட இருக்கீங்கன்னு அர்த்தம். வெட்டி பயலுக்கு பிரச்சனை வருமா? நான் தின்ன மேலதான் படுத்து தூங்கிட்டு இருக்கேன், அவனுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா? இஎம்ஐ கார் வர போறானா? இல்ல லெட்டர், ஒரு பேங்க்ல இருந்து ஒரு லெட்டராச்சும் வருமா? வராது. ஏன் நான் தான் வெட்டி போயினாச்சே. அப்போ இதெல்லாம் நடக்குதுன்னா நான் ஏதோ வேலை பார்க்கறேன்னு அர்த்தம். ஜஸ்ட் என்ஜாய். நீங்க வேலை பார்க்குறீங்க, 1 மாசம் இஎம்ஐ கட்டல, அதனால கேட்கறான். ஆக நீங்க 2 கூடிய தனாதிபதி சார். அட போங்க சார், சுக்கிரன் உச்சமான மட்டும் அப்படியே கோரை வச்சுட்டு கொட்ட போகுது பாருங்க. கொட்ட போகுது உண்மையிலேயே. சுக்கிரன் இஸ் ரெடி டு கிவ் மணி. பட் நீங்க ப்ரிப்பேர்டா இருக்கீங்களான்னு பார்த்துங்க. என் கடையை நல்லா டெவலப் பண்ணி வச்சிருக்கேன் சார், யாராவது இன்வெஸ்டர் வந்தாங்கன்னா இதை பார்த்தோன்னு இம்ப்ரெஸ் ஆகி ஒரு 1 கோடி ரூபா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துடணும். நல்லா டெவலப் ஆகி வாப்பா, இதே மாதிரி 10 கடை போடுன்னு சொல்லணும். அதுதான் மேட்டர். ஆனால் அந்த இன்வெஸ்டர் நம்ம கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஒரு பெஞ்ச் மார்க்காக இருக்கணும். நம்ம நம்பணும், வாய்ப்புக்காக காத்திருப்பவர்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு கிடைக்கும். வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைச்சிடறது இல்லை. ஸோ 2 கூடிய சுக்கிரன் உச்சமாயிட்டார். இனிமே பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்க போதீங்க. 2 கூடியவன் உச்சம், பணம் கொட்ட போகுது. காசு, பணம், துட்டு, மணி, காசு. எல்லாருக்கும் ஒரு ஆசை, காசு வந்தா என்ன செய்வீங்க? காசு வந்தா அந்த வெட்டி பையனா ஒருத்தன் இஎம்ஐ கட்டலன்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான் சார். அவனை கூப்பிட்டு ஒரு டான்ஸ் ஆட விடணும் சார். டான்ஸ் ஆட வர போறியா? ஒரு பொண்ணு என்ன பண்ணும், கண்ணுல கைத்தை கட்டிட்டு கரெக்டா ஒரு கத்தி எரியும். அந்த கத்தி கரெக்டா அந்த ஆள் ஐயோ நினைப்போம், அந்த ஆள் காலுக்கு நடுவில் போய் குத்தோம். இன்னொரு கத்தி இப்படி எரியும், ஐயோ நினைப்போம், கண்ணை முடிப்போம்.
அந்த கத்தி கரெக்டா கழுத்துக்கு பக்கத்துல போய் குத்தும், கழுத்துல குத்தாது. இப்படியே 6 கத்தியும் ஒண்ணுமே பண்ணாதவன நம்ம இறங்கி வந்து என் ஒய்ஃப்ட கேட்குறேன், செம்மையா இருந்ததுல, என்ன மாதிரி அந்த பொண்ணு கத்தி எரிஞ்சுது என்ன, ஆனா நம்மளாம் நினைச்சா கூட இந்த மாதிரி கத்தி எறிய முடியாது, நீலாம் டெய்லி கத்தி வச்சுதான் நீ காயெல்லாம் நறுக்கிற, ஆனா கூட கத்தியில் என்ன எக்ஸ்பர்ட்டா இருக்கு பத்தியா. இல்லை எனக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சா நான் சொல்றேன், கண்டிப்பா அந்த அம்மா அந்த அந்த ஆளோட பொண்டாட்டியா தான் இருக்கும். அதனாலதான் புருஷன் செத்தரக்கூடாதுன்னு கரெக்டா அம்புடுது. அது கரெக்டா பாரு, அவனை கொல்லவே இல்லை பாரு, ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு அவங்களுக்குள்ள அப்படிங்கிறேன். உடனே அவன் சொன்னா, சார் அப்படிலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது, அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது, என் கையிலெல்லாம் கத்தியை கொடுத்தா அப்படின்னா சார் அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் ஒன்றும் சொல்லலை. சரி, இதுக்கு மேலே நம்ம மரியாதை நம்பிக்கை தெரிஞ்சு போச்சு. 7 கத்தி எடுத்து குத்துற அளவுக்காமா நான் தப்பு பண்ணிட்டேன். எதுக்குன்னா நல்லா புரிஞ்சுங்க, இந்த ஒய்ஃபை ஹேண்டில் பண்ற ஒய்ஃப்ட மட்டும் நம்ம லவ் பண்ண மாட்டேங்கிறோம், நம்ம எல்லாரையும் லவ் பண்றோம். கட்டி குட்டிமா, புஜ்ஜிமா, அம்முமா, நீ இல்லைனா என் உலகமே இருண்டுருமா, நீ என் உயிர், யாரு நீயே, நீ என் உயிர், நீ இல்லைன்னா நான் செத்துருவேன், யாரு நீயே. ஹே போடாடே, நீ ஒரு டெகாலிட்டியை பொண்டாடி தெரியாம அனுப்பிட்டு இருக்கேன், நான் ஒரு டெகாலிட்டியை புரிச்சுன்னு தெரியாம அனுப்பிட்டு இருக்கேன். இதுல பீலிக்கு வேற பீலிக்கு. நிறைய பேர் போல இப்படிதான் சார் போயிட்டு இருக்கு. 2 கூடிய உச்சமானா என்ன ஆகும் அப்படின்னா, தன லாபங்கள் கொட்ட போகுது. அட் த சேம் டைம் உங்களுக்கு என்ன அப்படின்னா, ஒய்ஃபோட லவ் பண்ணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வரும். 7 கூடிய வேற உச்சம். அப்போ ஃபாரின் போறவெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். சார் நான் அமெரிக்கா போறேன், ஆப்பிரிக்கா போறேன், ஒன்டேரியா போறேன், கனடா போறேன், கண்டிப்பா போவீங்க. இந்த வருடம் 7 கூடிய வேற உச்சம். லவ் அப்படியே கொட்டும். சுக்கிரன் உச்சமானா லவ் அப்படியே கொட்ட போகுது. மேசராசிக்காரங்களுக்கெல்லாம் பணம் வரப்போகுது, ஒய்ஃபை லவ் பண்ணுன்னு புரிஞ்சிருச்சு. அடுத்ததாக என்ன புரிஞ்சிருச்சு, 7 கூடிய உச்சமாகும் போது ஃபாரின் போற யோகம் வந்துருச்சு. அச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் அமெரிக்காக்காரன், நீங்க அங்க போயிட்டீங்க, நீ அங்க போயிட்டு வீட்டுக்கே ஃபோன் பண்றீங்க, ஹாய் மேம், ஹவ் ஆர் யூ, ஹே டாட், திஸ் இஸ் மை ஜெட்டி, யூ நோ மை மணி மை ஜெட்டி அப்படிம்பீங்க. ஏய் போதுண்டா டேய் அப்படிங்கிற மாதிரி உங்க அப்பாவே வெக்கப்படுற அளவுக்கு, யூனோ ஆஸ்திரேலியா, யூ தமிழ் டீச்சர், நீ பார்த்துருக்க மாட்ட மேன் அப்படின்லாம் சொல்லுவீங்க. அவரு அந்த மாதிரிலாம், அந்த படம் யாரடி நீ மோகினி பார்த்தா தெரியும், தனுஷ் பண்ணுவார் அந்த சேட்டையெல்லாம், சி ஆஸ்திரேலியா மேன் அப்படி மாதிரி. அந்த மாதிரி நீங்க ஆஸ்திரேலியால போக போறீங்க, சந்தோஷமா இருக்க போறீங்க. மேஷராசிக்காரர்கள் மகிழ்ந்து கொண்டாடுங்கள். தொடர்ந்து கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பதிவு பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். 24 மணி நேரத்தில் உங்களுக்கு பார்த்து தரேன். அதே மாதிரி உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை, சார் எனக்கு குழந்தை, எனக்கு வந்து தனப்பிராப்தி இல்லை, வேலைக்கு போகலை, இந்த மாதிரி வெளிநாட்டு வேலை கிடைக்கணும், உடனடியாக 48 நாள் புக் பண்ணி பூஜைகள் பண்ணிக்கோங்க. விஷ்ணுமாயா சாத்தன் இங்கே மட்டும்தான் இருக்கார். இந்த வீடியோவோடய அது கனெக்ட் ஆகி வரும் அந்த யாகமெல்லாம். அதில் புக் பண்ணிட்டு கூட நீங்கள் இந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.